டீச்சர்ஸ்க்கு அந்த குட்டி பையன் பாடம் எடுக்கிறான். அதுல ஒரு டீச்சர் ஹோம் ஒர்க் பண்ணல. இதனால அந்த பையன் அந்த டீச்சரை கூப்பிட்டு எதுக்காக ஹோம் ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை ஸ்கேலால அடிக்கிறான். அதுக்கப்புறமா டீச்சர்ஸ் எல்லாம் கதைச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான் சைலன்ஸ்னு. அப்படி இந்த பையனும் புக் எடுத்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது இன்னொரு பையனும் டீச்சர்ஸுக்கு பாடம் எடுத்துட்டு வரான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா இந்த குட்டி பையன் முழிச்சுக்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பையனோட கனவு. உடனே இந்த பையன் ஹோம் ஒர்க் பண்ணதுக்கு டீச்சர் நம்மள அடிப்பாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்றானா டீச்சருக்கு போன் பண்ணி நாளைக்கு என்னோட பையன் ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு சொல்லும்போது டீச்சர் கேக்குறாங்க நீங்க யாருன்னு. அப்ப இந்த பையன் சொல்றான் நான் தான் அப்பா பேசுறேன்னு. உடனே இந்த பையன் போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் நம்ம மாட்டிர போறோமோன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச வித்தைகளை வச்சு ஹோம் ஒர்க் அரையும் குறையுமா பண்றான். அடுத்த நாளாவது இந்த பையனோட அம்மா அந்த பையனை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அப்படி போனா அந்த பையனோட டீச்சர் அந்த இடத்துல வராங்க. உடனே இந்த பையனை கூப்பிடுறாங்க. அந்த பையனை கூப்பிட்டு சொல்றாங்க நீ தான் போன் பண்ணன்னு எனக்கு தெரியும், ஹோம் ஒர்க் பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் சொல்றான் ஏதோ பண்ணேன்னு. அதுக்கப்புறமா டீச்சர் ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு இந்த பையன் தப்பான ஆன்சர் சொல்றான். உடனே இந்த டீச்சர் சொல்றாங்க ஹோம் ஒர்க்கும் பண்றதுல கேட்கிற கேள்விக்கும் ஆன்சர் சொல்றதுலன்னு சொல்லிட்டு தடியால் அடிக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஹோம் ஒர்க் பண்ணாம ஸ்கூல்ல அடி வாங்கிருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.